ஹீரோ டீமை பிளாக்மெயில் பண்ற இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன ஸ்கேம் பண்ண போறோம்ன்றத ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதே மாதிரி பிளானையும் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி டோல் மூலமா 10 கோடி ரூபாயை ரெடி பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுக்க போறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் ஒரு மோசமான ஆளா இருப்பாரு. இவங்க 4 பேரையும் காசு வாங்கிட்டு போட்டு தள்ள ட்ரை பண்றாரு. போலீஸ் பத்தி ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச ஹீரோ குழந்தை கிட்ட கடைசியா பேசணும்னு சொல்லி போன்ல பேசுறாங்க. அப்ப அவங்க பையன் கிட்ட அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோ கேக்குறாங்க. அந்த குட்டி பையனும் 2 பேர் இருக்காங்கன்னு சொல்றான். உடனே ஹீரோ நீ இருக்கிற லொகேஷனை என் போனுக்கு அனுப்பிட்டு அங்க இருந்து ஓடிடுன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. அந்த பையனும் எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். என்னடா ஹேண்டிகேப்னு நினைச்ச பையன் ஓடுறான்னு பார்த்தா ஆக்சுவலா ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்க ஹீரோ பையனை ஹேண்டிகேப்னு சொல்லி சீட் வாங்கி இருப்பான். வீட்டை தவிர வெளியே போனா அப்பா சொல்ற வரைக்கும் எந்திரிக்க கூடாதுன்னு ப்ராமிஸ் வாங்கியிருப்பான். ஒன்ஸ் அவன் எந்திரிச்சு ஓடுன்னு சொன்னதும் அந்த பையன் 2 பேர்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுறான். அதுக்குள்ள ஹீரோ டீம் அந்த பையன் இருக்கிற லொகேஷனுக்கு வந்து பையனை கூட்டிட்டு எஸ்கேப் ஆகிடுறாங்க. மறுபடியும் இன்ஸ்பெக்டர் கால் பண்ணி ஹீரோவை மிரட்டுறான். நீ பண்ணின இந்த டோல் ஸ்கேம் சென்ட்ரல் டிபார்ட்மெண்டோடது, தப்பிக்க முடியாதுன்னு சொல்ல ஹீரோ அப்பதான் ஒரு உண்மையா சொல்றான். ஆக்சுவலா ஹீரோட ஃப்ரெண்ட் இந்த இன்ஸ்பெக்டர் தான் காசுக்காக போட்டு தள்ளி இருப்பான். இந்த உண்மையை ஒரு ரிப்போர்ட்டர் மூலமா தெரிஞ்சதும் போலீஸ்க்கு தெரியாம அவனை மாட்டி விட பிளான் பண்றாங்க. அதனால டோல் ஸ்கேம் பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை அவருக்கு தெரியாமயே வீடியோ எடுத்துறாங்க. இப்ப அந்த வீடியோவை நியூஸ்ல எல்லாம் போட்டு எல்லா ஸ்கேமுக்கும் போலீஸ் தான் காரணம்னு தெரியப்படுத்துறாங்க. நியூஸை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ண போலீஸ் வர்றாங்க. கடைசியா டோல்ல இருந்து எடுத்த பணத்தை இவங்களால பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே காசு அனுப்பி மன்னிப்பும் கேக்குறாங்க.